Watch full episodes on Jio Hotstar. ஹலோ குரோதி சார், நீங்க இப்போ எப்படி கீழே போறதுன்னு யோசிங்க. நீ சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லு. அதாவது நீங்க உங்க லிஃப்ட்ல இருக்கிற போர்டை படிக்காம உள்ளே நின்றதுதான் மகா தப்பு. ஆனா அதுல உருதுல போட்டிருக்கே லிஃப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர்னு. இந்த பாரு, ஒழுங்கா தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, அப்புறம் போலீஸ் வர்றதுக்கு காத்துட்டு இங்கே நில்லு. என்ன, நான் தோல்வியை ஏத்துக்கணுமா? நான் எப்பவும் எந்த நேரத்திலையும் என்னோட தோல்வியை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் உன் பிளான்லாம் நல்லதான்பா இருந்துச்சு. ஆனா அவங்க மேல எதுக்கு போயிருக்காங்கன்னு போய் பார்க்கணும். வா. அச்சச்சோ, இப்போ என்ன பண்ண போறீங்க? இங்க இருந்து ஜம்ப் பண்ண போறீங்களா இல்ல உங்களுக்கு ஹெலிகாப்டர் வர சொல்லட்டுமா? ஐயா, இத பாருங்க, வாழ்க்கைன்றது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. சோ தயவு செஞ்சு நீங்களே சரண்டர் ஆயிடுங்க. ஏன்னா கீழே போறதுங்கிறது ரொம்பவே இம்பாசிபிள் ஐயா. என்னோட புத்தகத்துல எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. பாய் பாய். அச்சச்சோ, இந்த ஆள் எப்படி கீழே விழுந்தாம்பா? வேணா யாராவது அவரை தடுத்து நிறுத்துங்க. அவர் என்னோட சிப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. நாங்க இது வரைக்கும் ஃப்ளையிங் ஸ்குரில் பார்த்திருக்கோம், ஃப்ளையிங் ஸ்னேக் பார்த்திருக்கோம், அவளையே ஃப்ளையிங் ஃப்ராக், ஃப்ளையிங் ஃபிஷ் கூட பார்த்திருக்கோம். ஆனா ஃப்ளையிங் வுல்ஃப இப்பதான் முதல் தடவை பாக்குறோம். சரி வா பட்டு, சீக்கிரமா நாமளும் பறந்து போய் அவங்கள பிடிப்போம். என்ன சொல்ற? ஓகே. உங்க ரெண்டு பேரால தான் என்னோட ஃபுல் பிளானும் பிளாப் ஆயிடுச்சு. உங்களால தான் என்னோட கோடிக்கணக்கான டீல் ஜீரோக்கு வந்துருச்சு. போய் புடிங்க, கட்டு மட்டுவா போய் புடிங்க. அவங்க இங்க இருந்து உயிரோட போக கூடாது. அவங்க கதையை முடிச்சிருங்க. போய் புடிங்க. மத்தவங்க யாராவது அடி வாங்க வரீங்களா? நீங்க மூணு பேரும் இங்க ஆக்ஷன் படம் பார்க்கிறதுக்காக வந்திருக்கீங்க, இல்ல உங்க டைம் எப்ப வரும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சீக்கிரமா போய் கட்டு பட்டுவே கவனிங்க. போங்க. இந்தாங்க கட்டு சார், வந்து சாப்பிடுங்க கட்டு சார், வாங்க. ஏன்னா நீங்க சண்டை போட்டு ரொம்ப களைச்சு போயிட்டீங்க இல்ல? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீங்க தானே எங்க கிட்ட இவங்களை கவனிக்க சொன்னீங்க. இப்போ நீங்க கவனிக்க வேணாம்னு சொல்றீங்க. போங்க, உங்ககிட்ட நாங்க பேச மாட்டோம். உங்க பேச்சு கா 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 கா. ஏய் கட்டு, உங்களை பார்த்தா நம்ம தாயா பாயா மாதிரி இல்ல? ஐயோ, தாயா பாயா, எங்கடா அந்த அழிவுக்கான இரண்டாவது பேரு? எங்க அவன்? அங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க பாஸ். ஆகா, இவன் அடிக்கிறத விட்டுட்டு ஓவரா பேசுவானே. உனக்கு இங்க என்ன வேலை? நீ என்ன பண்றீங்க? என்ன வேடிக்கை பாக்குறீங்க? எல்லாரும் சேர்ந்து இவங்களை இங்க இருந்து தூக்கி போட்டுருங்க. ஐயா, இத பாருங்கய்யா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்களே ஜம்ப் பண்ணிடுவோம். எப்படி நீங்களே பாருங்க. என்னது, ஜம்ப் பண்ண போறாங்களா? பட்டு, இவனுங்க எவனுமே நமக்கு தேவையில்லை. இதுங்களா மொக்க பீஸ். முதல்ல பறந்து போறானே அந்த ஜுவாலா, அவனை போய் மடக்குவோம். வா சீக்கிரம். ஏய் அப்பா கட்டு, இவ்வளவு உயரத்துல இருந்து நம்மளால கிளைட் பண்ண முடியுமாப்பா? எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்குப்பா. ஏப்பாடே, எதுக்காகடா நீ கவலைப்படுற? நாம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கோம்ல. ஓகே, பட்டுவோட நண்பன் பட்டு கூடவே இருக்கும்போது யோசிக்கவும் கவலைப்படவும் என்ன இருக்கு? இதோ பட்டு கிளம்பிட்டான். பட்டு, அதுக்கு நீ ஜாக்கெட் போடாமலையா குதிப்படே? இல்லடா. ஒன் செகண்ட் செப்பு, கட்டுப்பட்டு நட்பு, கடல காத்துல கலத்த உப்பு. இப்ப எல்லாமே தப்பா போயிடுச்சப்பா தம்பி. இதுக்கப்புறம் உன் நண்பனை உன்னால பார்க்க முடியாது. நிரந்தரமா பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்ண போற?
நீங்க பறந்து எங்க போறீங்க சார்? உங்களையே நம்பி வந்த நான் இங்க இருக்கேன் சார். அவங்க 2 பேரால தான் நான் முழுசா அழிஞ்சிட்டேன். அவங்கள யார் புடிச்சு தராங்களோ அவங்களுக்கு நான் 1000 கோடிய முழுசா தரேன். முழுசா பரிசா தரேன் அவங்களுக்கு. அவங்க 1000 கோடி கொடுப்பாங்க. இது ரொம்ப அதிகமான பணம் பாஸ். இது அதிகமான பணம் பாஸ். எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் பாஸ். பாஸ் உங்க கையை டைட்டானிக் ஹீரோ மாதிரி நீட்டுங்க பாஸ். ஓகே பாஸ். சொல்லிட்டு செய்யடா. என்னடா காத்தாடி மாதிரி பறக்க விட்டுட்டீங்க. காப்பாத்துங்க. இப்படி சிக்கிட்டியா? ஏல இடுங்க, சீக்கிரமா இடுங்க. நமக்கு 1000 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இவனை விட மாட்டேன். ஐயோ நீங்க விட்டுட்டீங்களா பாவிகளா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்பா காப்பாத்துங்க. கேன்சிங் சார், உங்க சிப்பை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான் சார். அவனை ஃபாலோ பண்ணி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். நீங்க கவலையப்படாதீங்க, நாங்க அந்த சிப்பை புடிச்சிருவோம். எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துருவோம். பட்டு சார் ப்ளீஸ் அவனை விட்டுறாதீங்க. அவனை எப்படியாவது அழிச்சிருங்க. அவனை அழிச்சிட்டு எப்படியாவது சிப்பை எடுத்துட்டு வந்துருங்க ப்ளீஸ். அவங்க அங்க இருக்காங்க. ஜமன் சிங் சீக்கிரம் போல. அந்த கட்டுப்பட்டுவ இன்னைக்கு நான் புடிச்சே ஆகணும்ல. அவளை புடிச்சு நான் ஜெயில போட்டதால என் மனசு ஆறும். வேகமா போ, அவளை விட்டுறாதல. சீக்கிரம் சீக்கிரம். பட்டு பாத்து ஜாக்கிரதை. எப்பா கட்டு என்ன நடக்குறீங்க? ஐயோ எப்பா கட்டு இந்த ஒட்டகத்துக்கு கழுத்தை காணோம். என்னப்பா அநியாயமா இருக்கு, ரிவர்ஸ்ல மேல ஓடுது. இப்படி தலையே இல்லாத ஓட்டகத்துல ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கேனே. எப்பாடே மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரா. பின்னாடி பாரா. பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிற. சும்மா பின்னாடி பாருன்னு வேறு பேசுற. இந்த ஓட்டகத்துக்கு கழுத்து முன்னாடியே இல்ல, பின்னாடி மட்டும் எப்படி இருக்கும்? யோசிக்கவே மாட்டியா கட்டு நீ? உனக்கு வெயில் மூளை குழம்பு போச்சுன்னு நினைக்கிறேன். பொசிஷனை மாத்தி உட்கார்றா. உல்டாவா இல்லாம உல்டாவா உட்கார்ந்துட்டு இருக்க. திரும்ப சும்மா நோய் நோயின்னு கத்திக்கிட்டு. இதோட தலை முன்னாடி இருக்கு பாரு. நீ முதல்ல முன்னாடி திரும்புடா. என்னது என்ன சொல்ற கட்டு நீ? ஓ மண்டை இந்த பக்கம் இருக்கு, நான் மறந்துட்டேன். நான் தான் திரும்பி உட்கார்ந்துட்டேனா? இன்னும் எப்படி ஆகி போச்சு? ஆமா நான் எப்படி திரும்பி உட்கார்ந்தேன்? என்னல இது பெரிய சூறாவளி காத்து மாதிரி இருக்கு. தமன் சிங் வண்டியை திருப்புல, இல்லனா நம்ம மாட்டிப்போம். திருப்புல சீக்கிரம். தப்பிச்சு போயிடுறா மண்மானி. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுட்டு போவாதீங்க, காப்பாத்துங்க. நான் கத்துறது கேக்குதா? மன்மோனி, நீ இப்படி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தா போலீஸா எப்படி இருக்க முடியும்? போலீஸ் எப்பவும் தைரியமா இருக்கணும். தமன் சிங் எனக்கு குடிக்க டீ எடுத்துட்டு வா. அந்த குரோதி ஜாலோ இங்கே எஸ்கேப் ஆயிட்டான். இந்த பாலைவனத்துல எங்கன்னு போய் தேடுறதுல அந்த ஆளு? தொண்டை வேற ரொம்ப வறண்டு போச்சுடா பாட்டு. தெரிஞ்சு போச்சு. குரோதி ஜுவாலாவோட லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு கட்டு. ஏப்பா கட்டு, உனக்கு தொண்டை காயுது இல்ல? எனக்கு கூட காய்ச்சி போச்சுப்பா. அப்படின்னா அந்த குரோதி ஜுவாலா கூட ஒரு மனுஷன் தானே. அவனுக்கு இப்ப தாக எடுக்குமா இல்லையா? நம்ம நிலைமையில அவனும் தவிச்சிட்டு இருப்பான்ல. அதனால இப்ப நம்ம பக்கத்துல எங்க தண்ணி கிடைக்குதுன்னு கொஞ்சம் அலசி பாப்போம். வரியா? பக்கத்துல ஏதாவது ஊர் இருக்கான்னு பாக்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த குரோதி ஜுவாலா அங்கதான் வந்து நிப்பான். நீ வேணா பாரேன். இங்க ஒரு எண்ணெய் கிணறு இருக்கு. அவங்க இந்த பக்கம் கண்டிப்பா போயிருக்கணும். ஆமா பட்டு, சூப்பர். உண்மையிலே நீ ஒரு ஸ்பை மண்டை தான்டா. பட்டு, இந்த எல்லா ஃபேக்டரியும் நார்த்ல தானே இருக்கு? ஆமா கட்டு, ஆமா. இப்ப பாரு, இதோ சன் இருக்குல்ல, இந்த சன் தான் நமக்கு எப்படி போகணும்னு சொல்ல போகுது. ஆனா சூரியன் சொல்லுன்னு நம்ம தலைமையில அடிச்சிட்டு இருக்கே. என்னடா பிரேக் போட்ட? டென்ஷன் ஆகாம கவனி. ஓண்டி கீழால போற. இல்ல கட்டு, சன் இப்ப மேல இல்ல. இங்க பாரு, இங்க பாரு. இப்போ இந்த கோலோட ஷேடோ இந்த பக்கம் இருக்கா? இப்போ டைம் கரெக்டா 12:20. சோ சன் இப்போ வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால இந்த ஸ்டிக்கோட ஷேடோ இப்போ ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ வெஸ்ட் நமக்கு முன்னாடி இருக்கு, ஈஸ்ட் நமக்கு பின்னாடி இருக்கு. சோ நார்த் எங்க இருக்கு சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லு கட்டு, சொல்லு. சும்மா சொல்ல கூடாது, உண்மையிலே நீ ஒரு பெரிய ஆள் தான்பா. இந்த எப்படி நம்ம அப்படியா போலாம் வா, ஏன்னா நம்மளுடைய இலக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. எப்படியோ கடைசியில அந்த கட்டுப்பட்டுவோட கதை முடிஞ்சு போச்சு. இந்த சிப்பு ஒரேடியா நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடுச்சு. இத வச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேங்க்லயும் நாம சுலபமா கொள்ளையடிக்கலாம். அந்த பணம் எங்க போச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இடத்துக்கு யாராலையும் வரவும் முடியாது. யாராலையும் வர முடியாது. என்னால அடிச்சு சொல்ல முடியும் மிஸ்டர். ஆமா குரோதி ஜுவாலா, கட்டுப்பட்டோட வாழ்க்கையில இன்னைக்கு தோல்வியே இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நாங்க எப்பவுமே நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் துணையா இருப்போம். நல்லது மட்டுமே என்னைக்கும் நிச்சயமா ஜெயிக்கும். எனக்கு கோபம் வந்தா அந்த எரிமலையும் எரிஞ்சு பஸ்பம் ஆயிடும். உங்களுக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட என்னால உங்களை அழிக்க முடியாதா? அவங்க 2 பேரையும் பிடிங்க, பிடிச்சா அழிச்சிருங்க. போக. கட்டுப்பட்டுடைய நட்பு கடல் காத்துல கலந்த உப்பு. அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படா மேல வந்தேன்? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.